அனைவருக்கும் வணக்கம். ஒரு மேக்கிங் வீடியோங்க. இப்ப ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன். இப்ப இந்த ஜுவல் பாக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஜுவல் பாக்ஸுக்கு நானும் பாக்ஸா பண்ணியிருக்கேன். இதுக்கு இந்த டாப்பு ஓகேங்களா? க்ளோசிங் டாப்பு எப்படி ரெடி பண்றதுன்றத பாத்துருமா? அப்படி கட் பண்ணி எப்படி ரெடி பண்றோன்றத பாருங்க. இப்ப இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த பாக்ஸோட இது முன்பக்கம், இது பின்பக்கம் இப்படிதான் ஒட்டியிருப்போம். இப்ப இதோட க்ளோஸ் எப்படி பண்றதுன்னா இங்க ஆரம்பிச்சு இங்க ஒட்டி தான் வந்திருப்போம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இங்க ஒட்டி இருக்கோம் பாத்தீங்களா? இங்க ஒட்டி இப்படி கொண்டு வந்து முடிச்சிருக்கோம் முன்னாடி. ஓகேங்களா? இப்ப நம்ம டேப் அளவும் அப்படிதான் எடுக்க போறோம். இப்ப இங்க இருந்து அளவு எடுக்கிறோம், எடுத்து சுத்தி வரும்போது 16. இப்ப அவுட்ரு டு அவுட்ரு பாத்தீங்கன்னா 7.4க்கு ஒரு 2 கோடு கம்மியா இருந்துச்சு. அது மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஒரு அட்டை எடுத்திருக்கேன். இப்ப 16க்கு 7.4க்கு நீளம் பேப்பரை வெட்டியிருக்கேன். இப்ப 7க்கு 7.4க்கு 7.4ன்றது 2 கோடு கம்மி. நான் 7.4ன்னு சொல்றதுனால அப்படியே இது பண்ணிக்காதீங்க. இதை மாதிரி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு கரெக்டா இதுல வச்சுக்கிட்டு 7.4 இந்த அவசரத்துலயும் 7 உயரத்துலயும் வச்சிருக்கேன். வச்சுட்டு இங்களுக்குள்ள கோடு போட்டுக்கிறேன். இப்படி கோடு போட்டுட்டு இதுல இருந்து 2 சென்டிமீட்டர், இதுல இருந்து 2 சென்டிமீட்டர், இதுல இருந்து 2 சென்டிமீட்டர், இதுல இருந்து 2 சென்டிமீட்டர், இல்ல 1.5 சென்டிமீட்டர் அதை மாதிரி வச்சு நான் வெட்டிக்கிட்டேன். வெட்டி இந்த பேப்பர் எடுத்துட்டு இந்த பேப்பருக்கு பக்கத்துக்கு 1/2 இன்ச் அளவுக்கு ஃபேப்ரிக் வெட்டி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பேப்பர் அளவுக்கு ஸ்பான்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்ப இதை வச்சுதான் நம்ம பண்ண போறோம். ஏற்கனவே ஒண்ணு பண்ணிருக்கேன். இப்படிதான் இந்த டிசைன் இப்படிதான் இருக்க போகுது. எப்படி இருக்கு பாத்தீங்களா? அழகா இருக்கா? இப்ப இது எப்படி பண்ண போறோம்ன்றத பாத்துருமா? இப்ப இதோட ஃபேப்ரிக் நான் எடுத்துக்கிறேன். ஃபேப்ரிக் எடுத்து போட்டுட்டு எடுத்திருக்கேன். இது சும்மா நகலாத அளவுக்கு ஒரு கம்மு இப்படி போட்டு இப்ப இத 4 பக்கமும் இப்படி கட் பண்றேன். இது வந்து பட்டன் பீஸ்க்கு ரெடி எடுத்துக்கிறதுக்காக வச்சுக்கலாம். இந்த 4 கார்னரை இந்த மாதிரி வெட்டி விட்டுருங்க. நல்லா நீட்டா இப்படி மடக்கி ஒட்டிட்டு வேண்டியதான்.
இதுக்கு மேல அப்படி கம்மு. ஃபேப்ரிக் டிசைன் எப்படி இருக்கு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க இப்ப இதுக்கு மேலேயே திருப்பி கம்மு. இப்ப இந்த அட்டையிலேயே 4 பக்கமும் கம்மா போட்டுருவோம். ஒரு 2 செகண்ட் உணரட்டும். அதுக்கு இந்த துணியை மடிச்சு ஒட்டுவோம். அதுக்கு கம் போட்டுருவோம். நான் நடுவுல வெட்டி எடுத்தேன் இல்லையா, இந்த அளவுக்கு அந்த இதை வெட்டியிருக்கேன். வெட்டினதை அப்படி நடுவுல வச்சு இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் கரெக்டா முன்னாடி வர மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு செக்அப் பண்ணிட்டு அப்படி அமைக்கிட்டு லைட்டா இப்ப மடிச்சுவேன். இப்படிதாங்க நாங்க டாப் ரெடி பண்ணியிருக்கோம். இப்படிதான் ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணிட்டு இந்த ஓரம் ஃபுல்லா ஸ்டிச்சை போட்டு கம் போட்டு ஒட்டிடுவோம். அவ்வளோ இதே மாதிரி எப்படி இருக்குங்க? இந்த மாதிரி டாப் வேணும்னாலும்
இந்த டாப்ல பாக்ஸ் வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி வாங்க. நன்றி, வணக்கம்.